Hi, welcome to the squad. This is Code.io. ஸோ போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் வந்து சி அவுட் பற்றின நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். எப்படி மல்டிபிள் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு ஒரே லைனில் எழுதுறது, எண்டல் என்னது, எண்டல் ஆர்குமெண்ட்னா என்னது, அதுக்கப்புறம் எஸ்கேப் சீக்வன்சஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஆக்சுவலி டேட்டா டைப்ஸ் பற்றி ரொம்ப பார்க்க மாட்டோம், வேரியபிள்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புது ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன, எதுக்காக வேரியபிள்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா பேசிக்காக இது ஒரு கண்டெய்னர் டு ஸ்டோர் டேட்டா. ஓகே, இதுதான் வந்து வேரியபிள்ஸ். இப்போ நீங்கள் வந்து மேத்ஸில் வந்து ஒரு வேரியபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து படிச்சிருப்பீங்க. அது எதுக்கு அப்படின்னா, அந்த இடத்துல அதோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது, அந்த இடத்துல என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, கரண்ட்லி அதோட வேல்யூ தெரியாது அப்படிங்கிறதுக்காக வேரியபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இங்கே அதை வந்து எக்ஸாக்டாக அப்படிங்க நம்மளால் மேட்ச் பண்ணிட முடியாது. இங்கே இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் வேரியபிள் அப்படின்னா ஒரு கண்டெய்னர். இப்போ நம்ம வந்து கிச்சன் ஷெல்ஃப்க்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து நம்ம வந்து நிறைய கண்டெய்னர்ஸ் வச்சுருப்போம். ஒன்றுலையும் ஒரு விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த கண்டெய்னர் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு இருக்கிற வேரியபிள். அண்ட் அந்த கண்டெய்னர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். வேறு டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கிற உப்பு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் கண்டெய்னரில் நம்ம போட்டு வைப்போம். இது ஆயில் அப்படிங்கிற மாதிரியான ஆயில்லாம் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து வேறு டைப் ஆஃப் கண்டெய்னர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒன்றும் அந்த அதுக்குள்ளே இருக்கிற அந்த பொருளை பொறுத்து அந்த கண்டெய்னரோட டைப் வந்து மாறும். ஸோ அதே மாதிரியே நம்ம எந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோங்கிறத பொறுத்து இந்த வேரியபிளோட டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து மாறும். ஸோ அதுக்குள்ளே என்ன டேட்டா நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ, இப்போ நம்ம எப்படி கிச்சனில் வந்து ஆயில் ஸ்டோர் பண்ணுறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேன் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அது மாதிரி என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வேரியபிளுக்கும் வந்து வேற ஒரு டேட்டா டைப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின் இதெல்லாமே நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்குறப்ப புரியும். இப்போ ஒரு சர்ஃபேஸ் லெவலில் தான் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்படி இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொன்று, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லா டப்பாவும் வந்து பேப்பர் வச்சுருக்கீங்க, உப்பு வச்சிருக்கீங்க, மஞ்சள் வச்சிருக்கீங்க, எல்லா டப்பாவும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த டப்பாவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு மேலே வந்து ஒரு பேப்பரில் வந்து உப்பு, சர்க்கரை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எழுதி ஒட்டுற விஷயத்தை தான் வந்து நம்ம ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேரியபிளில் இந்த டேட்டா தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு பேர் சூட்டுறோம், அதுதான் வந்து ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்காக இந்த 3 டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேரியபிள்ஸ் அப்படின்னா அதுதான் இந்த கண்டெய்னர் டு ஸ்டோர் டேட்டா. டேட்டா டைப் அப்படிங்கிறது வந்து என்ன டேட்டா நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணுங்கிறதுக்காக அந்த டேட்டா டைப் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இப்போ லிக்விடு, சால்ட்டு, அதாவது சாலிடு, இல்லை அந்த பவுடர் ஃபார்மேட்டு, இல்லை இப்போ இஞ்சிலாம் போட்டு வைக்கிறீங்கன்னா அதெல்லாம் சாலிடாகவே இருக்குது, அது பவுடர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் டேட்டாங்கிறதுக்கு டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி அதில் என்ன இருக்குங்கிறத வெளியே இருந்தே நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஐடென்டிஃபையர், ஒரு லேபிள் வந்து வைக்கிறோம். ஸோ இது 3 விஷயங்களும் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு இதையும் அதையும் கம்பேர் பண்ணுறதுக்காக ஒரு அனாலஜி. நம்ம ஆக்சுவலாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறப்ப அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஓகே, ஸோ இப்போ ஒரு வேரியபிளை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அண்ட் இங்கே வந்து வேரியபிள்லாம் எதுன்னு சொல்லிட்டோன்னா, டேட்டா டைப்புங்கிறது அது என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத இது பண்ண போகுது. அண்ட் அதுக்கப்புறம் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஐடென்டிஃபையர் தான் வந்து அதில் என்ன இருக்குங்கிறது நமக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம அதில் வந்து ஏதாச்சும் எழுதி வச்சுக்கிறது. ஓகே, பேசிக்காக ஒரு லேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வேரியபிளுக்கு எந்த டைப் ஆஃப் டேட்டாவை அதில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணணும். இப்போ C++ஐ பொறுத்த வரைக்கும் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது, அதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் பார்க்கலாம்.
பட் இந்த எபிசோடில் இன்ட் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. C++ல இதே இன்ட் மாதிரி ஃப்ளோட்டு, டபுள், ஸ்ட்ரிங்கு, கேரக்டரு, பூல் அந்த மாதிரி சொல்லி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. இன்டெப்த் நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போதைக்கு இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ட்டுங்கிறது வந்து பேசிக்காக நம்ம நார்மலாக மேத்ஸில் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே இதுதான் வந்து இங்கே இன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்கட்டும், ஜீரோவாக இருக்கட்டும், பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளால் இந்த இன்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து அந்த டேட்டா டைப், அதாவது எந்த டைப் ஆஃப் டேட்டாவை இந்த டப்பாவில் போட்டு வைக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அந்த டப்பாவுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் இல்லையா? பேர் வச்சு தான் நம்மளால இந்த டப்பாவில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ ஒரு பேர் கொடுக்குறோம். இந்த இடத்துல நான் வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இந்த ஏஜ் அப்படிங்கிறது ஐடென்டிஃபையர். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஒட்டுற லேபிள் அதுதான் வந்து இந்த ஏஜ். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் எழுதிட்டு இன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செமிகோலன் அப்படின்னு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் டிக்ளரேஷன். இப்போ நான் வந்து பக்கத்தில் வந்து ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட் எழுதுறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பார்த்தோன்னா என்னன்னு தெரியுங்கிறதுக்காக சிங்கிள் லைன் கமெண்ட் வந்து எழுதுறேன். ஸோ இந்த இன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, இதுக்கு பேர் டிக்ளரேஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஒன்று இருக்குது, இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏஜ் அப்படிங்கிற ஐடென்டிஃபையரோட ஒரு கண்டெய்னர் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே, கம்பைலர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன், எனக்கு வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஏஜுங்கிற லேபிள் ஒட்டி எனக்கு ஒரு டப்பா ரெடி பண்ணி வை, ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணி வை அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுக்கு பேர் டிக்ளரேஷன். இப்போ அடுத்து இதில் வந்து நம்ம ஒரு டேட்டாவை ஃபில் பண்ணணும். ஸோ அந்த டேட்டாவை ஃபில் பண்ண போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ணுறேன், ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்னு போட்டுட்டு இன்னொரு செமிகோலன் வைக்கிறேன். ஓகே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இனிஷியலைசேஷன். இது வந்து அசைனிங் வேல்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். பேசிக்காக அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம டேட்டாவை ஃபில் பண்ணுறோம். எப்படி மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை பிரித்து டப்பாவில் போடுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 24ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம், அதுக்கு ஒரு வேல்யூவை கொடுக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ அதில் வந்து என்ன டேட்டா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நான் வேணும்னு நினச்சேன்னா இதில் இருக்கிற டேட்டாவை சேஞ்ச் கூட பண்ணலாம். ஓகே, ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு மாற்றுறேன். இப்போ இது வந்து சும்மா ஒரு அப்டேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு நார்மலாக அப்டேட் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து உப்பு போட்டிருக்க டப்பாலேருந்து உப்பு எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு அதில் வந்து நான் ஜீனி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் இருக்கிற வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், அதில் இருக்கிற டேட்டாவை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம அப்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த டிக்ளரேஷன், இனிஷியலைசேஷன், அப்டேஷன் இது மூணும் தான் வந்து ஒரு வேரியபிளில் நடக்கிற ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது மூணுத்தையும் உங்களால் ஒரு வேரியபிளில் பண்ண முடியும். ஓகே, ஸோ டிக்ளரேஷன், இனிஷியலைசேஷன், அப்டேஷன் இதை வந்து இப்படி தனித்தனியாக தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இது மூணுத்தையும் வந்து சேர்ந்தே கொடுக்கலாம். ஸோ இன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைன்லேயே வந்து உங்களால் கொடுக்க முடியும். இன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 24 அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், டிக்ளரேஷன் ப்ளஸ் இனிஷியலைசேஷன் ரெண்டுத்தையுமே ஒரே லைன்லேயே நம்ம பண்ணுறோம். ஓகே, ஒரே லைன்லேயே நம்மளால் டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் வந்து பண்ண முடியும். இதுவும் வந்து பாசிபிள். ஓகேவா? ஸோ டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் ஒரே லைனில் பண்ணலாம். ஆனால் அப்டேஷன் இங்கே பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. இங்கே எப்படி அப்டேட் பண்ண முடியும்? முதல்ல அதில் அதாவது இப்போதான் ஒரு டப்பா வாங்குறீங்க, டப்பா வாங்கின உடனே அதில் வந்து ஒரு பொருளை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு தான் வேற ஒரு போட முடியும். முதல்ல போடுறப்பயே இன்னொரு தான் போடுங்க, இல்லை இங்கே டேரக்ட் 25 அப்படின்னு போட்டுக்கலாம். 24 and 25 ரெண்டுத்தையும் ஒரே லைனில் உங்களால் போட முடியாது இல்லையா? ஸோ டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் நீங்கள் சேர்ந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேபி நெக்ஸ்ட் லைனில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டேட்டாவை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, சேர்ந்து கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டோம். இதை வந்து நான் அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணணும்னு அப்படின்னா என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம இந்த சிஅவுட்டில் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்து பழகிட்டோம். பட் எப்படி இந்த மாதிரியான ஒரு வேரியபிளை அவுட்புட்டில் காட்டுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் வந்து இந்த கோடை வந்து கமெண்ட் பண்ணுறேன். எதுக்கு கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஏஜ் அப்படிங்கிற பேரில் 2 வேரியபிள் இருக்கக்கூடாது. வேரியபிள்ஸ்க்கு ஆக்சுவலாக ஒரு ரூல்ஸ் இருக்குது. வேரியபிள்ஸ் என்னெல்லாம், எப்படிலாம் வேரியபிளுக்கு பேர் வைக்கலாம், அந்த ஐடென்டிஃபையருக்கு எப்படிலாம் பேர் வைக்கலாம்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு வரேன். பட் அதுக்கு முன்னாடி முதல்ல இதை எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே,
ஸோ int age is equal to 24 அப்படின்னு இருக்கு, age is equal to 25 அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த வேல்யூவை நான் டெர்மினலில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதே cout தான் யூஸ் பண்ணுறோம். இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் போட்டு கொடுப்போம். அண்ட் நம்பராக இருந்தால் டிரெக்டாக நம்பராக அப்படியே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே வேரியபிளுக்கு என்ன பண்ண போகிறோம், வேரியபிளோட ஐடென்டிஃபையர் இருக்கு இல்லையா, இங்கே ஏஜ் அப்படிங்கிறது தானே ஐடென்டிஃபையர். அதை வந்து நீங்கள் வேரியபிள் நேம் அப்படின்னு கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபையர் வந்து டெக்னிக்கல் டேர்ம், பட் உங்களுக்கு புரியுற மாதிரி வேரியபிள் நேம்னு நீங்கள் சொல்லி பழகுனீங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ coutல ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்சர்ஷன் ஆப்ரேட்டருக்கு அப்புறம் கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். fi வேரியபிள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் வந்து நம்மளுக்கு டெர்மினலில் பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ இப்படி அந்த ஏஜ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக காட்டிடும். பட் இப்போ ஒரு ரேண்டமான ஒரு யூசர் இந்த அவுட்புட்டை பார்க்குறாரு அப்படின்னா 25 அப்படின்னா அவருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும். அது எப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஏஜுங்கிறத இரேஸ் பண்ணிவிட்டு மை ஏஜ் எஸ் அப்படின்னு போட்டுட்டு இதுக்கப்புறம் நான் இந்த ஏஜை காட்டுறேன். ஸோ ஏஜுங்கிறது அந்த ரெண்டாவது இதாகிடுது. முதல் இதில் டெக்ஸ்ட்டு, ரெண்டாவது இதில் தான் நம்ம ஏஜுங்கிற வேரியபிளை காட்டுறோம். அப்போ அதுக்கு தனியாக ஒரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் வைக்கணும். இதை நம்ம போன வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ மை ஏஜஸ் அப்படிங்கிறது அது ஒரு டெக்ஸ்ட்டு, ஸோ அதுக்கு ஒரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் வச்சாச்சு. அப்புறம் அந்த ஏஜ் வேரியபிளில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம், ஸோ அதுக்கு ஒரு தனி இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் வச்சாச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணிங்கன்னா மை ஏஜ் இஸ் 25 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளால வேரியபிள்ஸை அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணியும் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ அதுக்கான இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு வேரியபிளுக்கு நேம் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரூல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரூல் நம்பர் 1, ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் நேம் வைக்கிறீங்கன்னா அதில் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். அண்ட் அண்டர்ஸ்கோர் இருந்துக்கலாம். வேற எந்த கேரக்டரும் உங்களால் வச்சுக்க முடியாது. லெட்டர்ஸாக இருக்கணும், அல்லது நம்பர்ஸாக இருக்கணும், அல்லது அண்டர்ஸ்கோராக இருக்கணும். இது மட்டும்தான் பாசிபிள். இப்போ இது இல்லாமல் நான் ஸ்டார் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது நாட் அலவுட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வருது பார்த்தீங்களா. ஸோ ஸ்டார் டோக்கன் அது வைக்கக்கூடாது. ஓகே, இது அண்டர்ஸ்கோர் வச்சிங்க அப்படின்னா அது ஃபைன், அது அக்செப்டபிள், அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ எரர் வராமல் நம்மளுக்கு நார்மலாக அந்த அவுட்புட் வருது. ஓகேவா? ஸோ வேரியபிள்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, நான் இந்த கீழே ரூல்ஸ் எழுதிடுறேன். ரூல்ஸ் ஃபார் கிரியேட்டிங் அன் ஐடென்டிஃபையர். ஃபர்ஸ்ட் ஒன்லி ஆல்பபெட்ஸ், numbers and underscore. ஓகே, ஸோ இது மட்டும் தான் இருக்கணும், வேற எந்த இதுவும் இருக்கக்கூடாது. அண்ட் இந்த ஆல்பபெட்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்பர் கேஸும் யூஸ் பண்ணிக்கலாம், லோவர் கேஸும் யூஸ் பண்ணிக்கலாம், கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? ஸோ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கேபிட்டல், இப்போ கேபிட்டல் ஏபிசி அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னா அதுவும் அடுத்த லைனில் நான் ஸ்மால் பிசி அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னா இது ரெண்டுமே வேற வேற வேரியபிள். இது ரெண்டும் ஒன்று கிடையாது. அதாவது கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியா இருக்கிறதுக்கு பேரு கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன அர்த்தம்னா, அப்பர் கேஸ் யூஸ் பண்ணி நேம் பண்ணீங்கன்னா அது வேற ஒரு வேரியபிள், லோவர் கேஸ் யூஸ் பண்ணி பண்றீங்கன்னா அது வேற ஒரு வேரியபிள். அது ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்கும். அது வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்கும். ஸோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அண்ட் ஒரு இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேரியபிள் ஸ்டார்ட் ஆகுறப்ப, அந்த வேரியபிளோட நேம் ஸ்டார்ட் ஆகுறப்ப இதர் அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் ஆகலாம் அல்லது லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகலாம். ஆனா நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுவுமே தப்பு. அதை அலோவ் பண்ணாது. நம்பர்ஸ் நீங்க அந்த இதுல பின்னாடி வச்சுக்கலாம், ஏபிசி 1 சொல்லிட்டு 1 கடைசியா வச்சுக்கலாம், அல்லது நடுவுல கூட B2C1 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டார்டிங்ல நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸ்டார்டிங்ல அண்டர்ஸ்கோர் இருக்கலாம் அல்லது ஆல்பபெட்ஸ் இருக்கலாம். இது ரெண்டும் தான் ஸ்டார்டிங்ல இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் கேரக்டரால வேற எதுவும் இருக்க முடியாது. ஸோ அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் அப்படின்னே போடுவோம். ஸ்டார்ட் வித் letters or
அண்டர்ஸ்கோர். இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும், வேற எதுவும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு கீவேர்டா இருக்கக்கூடாது. ஸோ கீவேர்ட் அப்படின்னா என்ன? இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இன்ட் அப்படிங்கிறது இருக்கு, அதே மாதிரி சி அவுட் அப்படிங்கிறது இருக்கு, ரிட்டர்ன் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கனாலே இதெல்லாம் ப்ளூ கலர்ல இருக்கு, தெரியுதா? ஸோ இதெல்லாமே ரிசர்வ்டு வேர்ட், கீவேர்டு. இந்த C++ லாங்குவேஜ்ல இந்த கீவேர்ட்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நீங்க வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. கீவேர்டு, வேர்ட்ஸ் வித் ஸ்பெஷல் மீனிங். ஸோ அந்த இப்போ வந்து ரிட்டர்ன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இது அவுட்புட்டா கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு. அதே மாதிரி இங்க இன்ட் அப்படின்னா அது வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பை குறிக்குது. அதுல வந்து 0 +- அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டேட்டா டைப்பை குறிக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இன்க்ளூட் அப்படின்னா என்ன பண்ணணும், யூசிங் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வேர்ட்ஸுக்கு எல்லாமே வந்து ஸ்பெஷல் மீனிங் இருக்குது. அதனாலதான் அதை வந்து கீவேர்ட்ஸ்ன்னு சொல்றோம். அந்த கீவேர்ட்ஸை வச்சு நீங்க ஐடென்டிஃபையர் கிரியேட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஐடென்டிஃபையர் நேம்ஸுக்கு நடுவில் ஸ்பேஸ் வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பேஸ் விடுறது இல்லீகல். அதுக்கு பதிலாக நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நடுவில் ஸ்பேஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் வைக்கிறப்ப, ஒரு ஐடென்டிஃபையர் கிரியேட் பண்ணுறப்ப இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் வந்து கிரியேட் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி ஐடென்டிஃபையர் கிரியேட் பண்ணுறப்ப நிறைய தடவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சோம்பேறித்தனத்தில் int a அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து லீகலா பைண்டிங் தான், இதுல எதுவும் தப்பு கிடையாது. ஆனா இது ஒரு குட் ப்ராக்டிஸ் கிடையாது. இது ஒரு நல்ல பழக்க வழக்கம் இல்லை. எதனால அப்படின்னா, இந்த ஏ அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மறந்து போயிடும். ஸோ இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு, 100 லைன் 200 லைன் நீங்க கோட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நேரங்கள்ல இப்ப ஏ அப்படின்னா ஏங்கிற வேரியபிள் எதுக்கு வச்சோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மறந்தே போயிடும். ஸோ அதுக்கு பதிலா இப்ப ஏஜ் அப்படின்னு வச்சீங்கன்னா அதை வாசிக்கிறப்பவே உங்களுக்கு தெரியுது, ஓகே இது வந்து ஏஜ் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ற வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயுமே வந்து மீனிங்ஃபுல்லான நேம் வைக்கணும். ஒரு அர்த்தம் இருக்கிற பேர் வச்சாதான் வந்து அது வாசிக்கிறப்ப உங்களுக்கு ஓகே இந்த வேரியபிள் இதுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். ஸோ எப்பயுமே வந்து பிளண்டா வைக்காம மீனிங்ஃபுல்லா நேம் வைக்கிறதுக்கு பாருங்க. இது வந்து ஒரு ரூல் அப்படின்னு கிடையாது, பட் இட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ். அது ஒரு நல்ல பழக்கம், அதை ஃபாலோ பண்றது வந்து நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, மல்டிபிள் வேரியபிள்ஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம ஏஜ்னு ஒரே ஒரு வேரியபிள் தான் வச்சிருக்கோம். இப்போ நான் அதுக்கு பதிலா num1 num2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், int num1 ஒன்று டிக்ளேர் பண்ணலாம், அதே மாதிரி int num2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டிக்ளேர் பண்ணலாம். இந்த மாதிரி தனித்தனி லைன்ல தான் டிக்ளேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலா num1, num2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா ஒரே லைன்லயே கூட நீங்க டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிக்ளேர் பண்றப்ப அப்ப நம்மளால அசைன் பண்ண முடியாதா, டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் சேர்ந்து பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை, அதுவும் நம்மளால பண்ண முடியும். ஸோ num1 = 8, num2 = 9, இப்படி கூட நீங்க சேர்ந்து ஒரே இதுல பண்ணலாம். இப்போ இதுல எரர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க ரன் பண்ணாலே போதும். எரர் இருந்துச்சுன்னா அது எரரை சொல்லிடும், ரன்னே ஆகாது. எரர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு மிச்ச அவுட்புட் எல்லாம் நார்மலா வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரே லைன்லயே மல்டிபிள் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி மல்டிபிள் வேரியபிள்ஸை இனிஷியலைஸும் பண்ணிக்கலாம் ஒரே லைன்ல. ஓகே, இது இல்லாம நம்ம வந்து ஒரே வேல்யூவை நிறைய வேரியபிளுக்கு வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல int num1 and num2 சொல்லிட்டு டிக்ளேர் மட்டும் பண்ணிட்டேன். num1 num2 ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே வேல்யூ தான் வைக்கணும்னா நான் என்ன பண்ணலாம், num1 = num2 = 9 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கூட நம்மளால கொடுக்க முடியும். ஓகே, அந்த வேல்யூவை திரும்ப திரும்ப என்டர் பண்ணாம இந்த மாதிரி ஒரே லைன்ல கூட இனிஷியலைஸ் பண்ண முடியும். இதுவுமே வந்து பாசிபிள் தான். அகைன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஆக்சுவலா ப்ரோக்ராம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான், ஆனா இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மல்டிபிள் வேரியபிள்ஸையும் உங்களால் டிக்ளேர் பண்ண முடியும், அண்ட் மல்டிபிள் இனிஷியலைசேஷனும் ஒரே லைன்ல பண்ண முடியும், அண்ட் ஒரே வேல்யூவை மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கும் நம்மளால இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வேரியபிள்ஸ் பத்தின விஷயங்கள். டேட்டா டைப்ஸை பத்தி நீங்க கூட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, பட் அதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதை தாண்டி இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் அந்த வீடியோல கவர் பண்ணிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, கான்ஸ்டன்ட் அப்படின்னா இப்ப வேரியபிள் அப்படிங்கிறது மேத்ஸ்ல வந்து அதோட வேல்யூ மாற்றத்துக்குரிய விஷயங்களை நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். ஏன்னா வேரி ஆகுது, அதனால வேரியபிள். ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகுறத நம்ம வேரியபிள்னு வைக்கிறோம். இப்போ எனக்கு ஒரு விஷயத்தோட வேல்யூ வந்து மாறவே கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வேரியபிளா கொடுக்க கூடாது, கான்ஸ்டன்டா கொடுக்கணும்.
ஸோ அதை எப்படி கொடுக்கலாம்? இப்போ வந்து நான் டிஓபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இன்ட் டேட்டா டைப்பில் தான் இருக்க போகுது. நான் வந்து எந்த வருஷம் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண போகிறேன், 2000. இப்போ என்னோட வயசு மாறும், அது வேரியபிள். பட் என்னோட டேட் ஆஃப் பர்த், அந்த இயர் ஆஃப் பர்த் வந்து மாறவே மாறாது இல்லையா? நான் எப்பயுமே 2000 தான் பிறந்தேன். இன்னும் 4 வருஷம் கழிச்சு நான் என்ன 2004 பிறந்தேன்னா இருக்குமா? ஆகாது. அது எப்பயுமே டிஓபி வந்து 2000 தான் இருக்க போகுது. ஸோ அப்போ நான் வந்து இதை நார்மலாக வேரியபிளாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த வேரியபிளுக்கு முன்னாடி கான்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ கான்ஸ்ட் இன்ட் டிஓபி இஸ் ஈக்குவல் டு 2000 அப்படின்னு வைக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, இது நீங்கள் நார்மலாக இப்போ மற்ற வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியே இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். சி அவுட் டிஓபி அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து இன்னொரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போட்டுட்டு டிஓபி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணலாம். நான் அடுத்த லைன் போகணுங்கிறதுனால என்டெல் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்கன்னா அது நார்மலாக இருக்க போகுது அவுட்புட்டு. ஓகே, ஆனால் இதை சப்போஸ் நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டிஓபி இஸ் ஈக்குவல் டு 2003, எனக்கு வந்து ஒரு 3 வயசை நான் குறைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து அது பாசிபிள் கிடையாது. அது வந்து எரர் சொல்லும். இது வந்து ரீட் ஒன்லி வேரியபிள் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா? ரீட் ஒன்லினா என்ன? அதை அவங்களால வாசிக்க மட்டும் தான் முடியும், அதோட வேல்யூவை மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அப்டேட் வந்து பண்ண முடியாது அந்த வேல்யூவை. ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டன்ஸ். எந்த விஷயங்கள்லாம் மாறாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கான்ஸ்டன்ஸாக கொடுத்துக்கலாம். தவறி கூட நீங்கள் அதை அப்டேட் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகேவா? அப்புறம் இந்த கான்ஸ்டன்ஸ் பற்றி ஒரு விஷயம் ஆக்சுவலி நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து இங்கிலீஷ் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் நான் திரும்ப இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அதனால தான் காரணம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்ஸ்க்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம் கிரியேட் பண்ணுறப்பவே. சப்போஸ் இப்படி பண்ணாமல் நான் கான்ஸ்டன்ட் டிஓபி அப்படின்னு மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அடுத்த லைனில் டிஓபி இஸ் ஈக்குவல் டு 2000 அப்படின்னு கொடுத்தேன்னா இதுவும் வந்து அலௌடு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட்னா அதோட வேரியபிள், அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணுறப்பவே நீங்கள் அதுக்கு வேல்யூ கொடுத்தாகணும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி லேட்டராக பண்ணீங்கன்னா அதுவுமே நம்மளுக்கு எரர் தான் வந்து கொடுக்கும். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டாக நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ உடனுக்குடன் கிரியேட் பண்ணுறப்ப டிக்ளேர் பண்ணுறப்ப இனிஷியலைஸ் பண்ணியே ஆகணும். இது வந்து ஒரு கட்டாயமான விஷயம். ஸோ இதான் கான்ஸ்டன்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்னா என்ன, கான்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ட்ரைட் அவுட் கொஸ்டின் உங்களுக்காக என்ன அப்படின்னா, ஒரு இன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஏஜ் அங்கே அசைன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சி அவுட் லைனில் அந்த ஏஜை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் டேட்டா டைப்ஸ்னா என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தடா.